بسم الله الرحمن الرحيم. சரியான விடை. அதுல அல்லாஹ்வுடைய ஆட்சியை பத்தி அல்லாஹ் நினைச்சான் அந்த சூரத்துல் முல்க்ல தெளிவாக சொல்கிறான். அடுத்த கேள்வி சி குரூப், மூன்றாவது குரூப். அல் முல்க் அத்தியாயம் எங்கு அருளப்பட்டது? ரெண்டு தடவை சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் கேட்டுட்டு சொன்னா போகும். அல் முல்க் அத்தியாயம் எங்கு அருளப்பட்டது? மக்காவில். சரியான விடை. அவர்களுக்கும் முழுமையாக 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி என்ன குரூப்? டி குரூப். அல் முல்க் அத்தியாயத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள்? அந்த அத்தியாயத்தில் எத்தனை வசனங்கள் என்று சொல்லுங்கள். சரியான விடை. அவர்களுக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி இ குரூப். சூரத்துல் முல்க்ல அல்லாஹு தஆலா தன் பேராற்றல் இருப்பதாக முதல் வசனத்தில் எவற்றின் மீது தன் பேராற்றல் இருப்பதாக குறிப்பிடுகிறான்? அந்த வசனத்துல முதல் வசனத்துல அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை பத்தி சொல்றான். எதன் மீது அவனுடைய ஆற்றல் இருப்பதாக சொல்கிறான்? இன்மை, மறுமை, வானம், பூமி. முதல் வசனத்துல எதன் மீது ஆற்றல் இருப்பதாக சொல்றான்? சொல்லலாம். ஆட்சி. தவறான பதில். இதற்கான விடைய அடுத்த ஏ குரூப் சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லலாம். எல்லா பொருட்களின் மீது. சரியான விடை. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல எல்லா பொருட்களின் மீதும் தன்னுடைய ஆட்சி இருப்பதாக கூறுகிறான். அப்ப இந்த விட ஏ குரூப்புக்கு 2 மதிப்பெண். மீண்டும் அவர்களுக்கான வரிசை ஏ குரூப் தான். அடுத்த கேள்வி 5வது 6வது வசனத்துல அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு நரக நெருப்பை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறுகிறான்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க்ல 5 மற்றும் 6வது வசனங்கள்ல யார் யாருக்கு நரக நெருப்பை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறுகிறான்? இறைவனை நிராகரித்தவர்கள். அது 2 பேர் வரும். இது பொதுவா சொல்றது நீ, ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த முல்க் சூறால அந்த வசனத்துல 2 பேர் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். யாரு? நரகவாசி. முதல்ல 1 சொன்னீங்க, இன்னொன்னு 1 சரி தெரியல. சரி இல்ல, அவங்களுக்கு 1 மார்க் உண்டு. இன்னொரு விடை இருக்கல, ஷைத்தான். சரியான விடை. இவர்களுக்கு 1 மார்க். ஏ குரூப்புக்கு 1 மார்க், பி குரூப்புக்கு 1 மார்க். அடுத்த கேள்வி உங்களுக்கு பி குரூப் தான். வானங்கள் எப்படி படைக்கப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான்? அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வானங்கள் எப்படி படைச்சோம் அப்படிங்கறத 3வது வசனத்துல அது குறிப்பா வருது. அதை பத்தி எப்படி அடுக்கடுக்காக. சரியான பதில். பி குரூப்புக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி சி குரூப். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அந்த அத்தியாயத்துல வானத்தை எதை கொண்டு அலங்கரித்துள்ளதாக கூறுகிறான்? அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை கொண்டு. சரியான விடை. அவர்களுக்கும் முழுமையாக 2 மதிப்பெண். சரியான விடை தெரிஞ்சா கூட என்ன செய்யுங்க, மசூரா பண்ணிட்டு சொல்லுங்க. தப்பா சொன்னா கிடையாது. திருப்பி சொல்றேன், தெரிஞ்சது நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தப்பாயிரும். அதனால நீங்க மசூரா பண்ணிட்டு உங்களுக்கு ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி டி குரூப். மனிதர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை சொல்றான். மனிதர்களை சோதிப்பதற்காக டேஷ் டேஷ் அல்லாஹ் படைத்திருப்பதாக 2வது வசனத்துல அல்லாஹ் கூறுகிறான். மரணத்தையும் வாழ்க்கையும். மரணத்தையும் வாழ்வையும் என்பது சரியான பதில். அவர்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி இ குரூப். வானங்கள் எத்தனை? அல்லாஹ் தஆலா அந்த ஆட்சியில இந்த வசனத்துல என்ன சொல்றான்? 7. சரியான பதில். அவர்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள். 2 சுற்று முடிஞ்சிட்டு அப்படிதானே? 3வது சுற்று மீண்டும் ஏ குரூப்புக்கு. அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை படைத்திருப்பதாக சொல்லிடலாம். அந்த நட்சத்திரங்கள் எதற்கு சமீபமாக உள்ள வானத்துல வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்றான்? பூமி. பூமி என்பது சரியான பேர். பூமிக்கு அருகில் உள்ள முதல் வானத்துல நினைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை வைத்திருப்பதாக அந்த அத்தியாயத்தில் சொல்றான். அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு. அல் முல்க் அத்தியாயத்தில் எத்தனை ருக்குகள், ஐன்கள், எத்தனை ருக்குகள்? 2 ருக்குகள் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு. அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை படைத்திருப்பதாக சொல்கிறான். அந்த நட்சத்திரங்களை கொண்டு
யாரை விரட்டப்படும் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல அந்த அத்தியாயத்தில் கூறுறான். ஷைத்தானுக்கு. சைத்தான் என்பது சரியான பதில். அவர்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி டி குரூப், உங்களுக்கான கேள்வி. கொதிக்கும் நரகத்தின் சப்தம் எதை போன்று இருக்கும் என்று இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கழுதையின் சத்தம். கழுதையின் சத்தம் என்பது சரியான பதில். அவர்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி இ குரூப். நரக காவலாளிகள் நரகவாசிகளிடம் என்ன கேட்பார்கள்? நரக காவலாளிகள் நரகவாசிகளிடம் என்ன கேட்பார்கள்? மைக் எடுக்கலையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் யாரும் உங்களிடம் வரவில்லையா? சரியான பதில். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் எவரும் உங்களிடம் வரவில்லையா என்று நரக காவலாளிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள். சரியான பதில். அவர்களுக்கும் முழு மதிப்பெண். அடுத்த சுற்று 4வது சுற்று அப்படிதானே? ஏ குரூப்புக்கு. பறவைகள் பற்றி அல்லாஹ் தஆலா 19வது வசனத்துல என்னென்ன கூறுகிறான்? 19வது வசனத்துல பறவைகளை பத்தி சில விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். என்னென்னலாம் சொல்றான்? ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒழுங்கா சொன்னாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண். இறக்கைகளை விரித்து பறக்கின்றன. ரெக்கைகளை விரித்து சேர்த்து பறக்கிறது. இன்னொரு இருக்கு, அது சொல்ல முடியுமா? உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சா ஜெயிப்போம். அதை விரித்து சேர்த்தும் பறக்கிறது வேற. இல்ல, வேற யாருக்கா மதிப்பெண் கிடையாது. அவங்க சரியான பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, சொன்னா அவங்களுக்கு யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். கீழே விழாமல் தாங்கிக் கொண்டு. வெரி குட். அவங்களுக்கு பாராட்டுகள். கீழே விழாமலும் எல்லாம் நினைச்சிடும் அதை பாதுகாக்கிறதாக அந்த வசனத்தை சொல்றான். இருந்தாலும் உங்களுக்கு ஏ குரூப் முழு மதிப்பெண். அடுத்த கேள்வி பி குரூப். யாரை பொய்ப்பித்ததாக நரகவாசிகள் கூறுவார்கள்? யாரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களை, அதாவது நபிமார்களை பொய்ப்பித்ததாக நினைச்சுவான் அந்த நரகவாசிகள் கூறுவார்கள். சரியான பதில். அவர்களுக்கு முழு மதிப்பெண். அடுத்த கேள்வி சி குரூப். நரகம் எப்படிப்பட்ட இடம் என்பதாக 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நரகம் எப்படிப்பட்ட இடம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மிக கெட்டவன் தங்குமிடமா? மிக கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சரியான பதில். அடுத்த கேள்வி டி குரூப்புக்கு. யாருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான்? இன்னொரு தடவை கேள்வியை படிக்கிறேன். யாருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான்? எவன் மறைவான சமயத்திலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறானோ அவர்களுக்கு மன்னிப்பும் கூலியும் உண்டு. சரியான பதில். யார் தங்கள் இரட்சகனை பார்க்காது இருந்தும் மறைவில் அவனை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் இருப்பதாக அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரியான மதிப்பெண். அவங்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்த கேள்வி இ குரூப். அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் அறிவதாக கூறுகின்றான்? அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன், இருந்தாலும் குறிப்பா சில விஷயத்த நான் இதெல்லாம் அறிவதாக அல்லாஹ் கூறுகின்றான். அது என்னது? 2 விஷயம் இருக்கு. ரகசியமாக பேசுவது, பகிரங்கமாக பேசுவது. சரியான பதில். ரகசியமாக பேசுவதையும் பகிரங்கமாக பேசுவதையும் அல்லாஹ் தஆலா அறிவதாக இந்த சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான். சரியான பதில். அவர்களுக்கு முழு மதிப்பெண். அடுத்து கடைசி சுற்று இது. ஏ குரூப்புக்கு கேள்வி. மனிதர்களை எவ்வாறு கவனிப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான்? மனிதர்களை எவ்வாறு கவனிப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான்? மிக நுணுக்கமாக. மிக நுணுக்கமாக கவனிப்பதாக அல்லாஹ் தஆலா கூறுறான். சரியான பதில். அவர்களுக்கு முழு மதிப்பெண். அடுத்த கேள்வி பி குரூப். யாருக்கு கேடு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான்? குறிப்பா 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா யாருக்கு கேடு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான்? நரகவாசிகளுக்கு கேடுதான். நரகவாசிகளுக்கு கேடுதான் என்பது சரியான பதில். அவர்களுக்கும் முழு மதிப்பெண். அடுத்த கேள்வி சி குரூப்.
மனிதர்கள் வசதியாக வாழ்வதற்கு எதை உண்டாக்கினான் என்று அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்துல சொல்றான். மனிதர்கள் வசதியாக வாழ்வதற்கு எதை உண்டாக்கினான்? பூமி. பூமி என்பது சரியான பதில். அவர்களுக்கு முழு மதிப்பு. அடுத்த கேள்வி டி குரூப். யார் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள்? யார் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்று குறிப்பாக 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். யார் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. யார் ஏமாற்றத்தில் இருக்காங்க, ஏமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரஹ்மானே 5. தவறான பதில். இந்த கேள்வி இ குரூப்புக்கு போகுது. நிராகரிப்போர். இல்ல, நிராகரிப்போர்ங்கிறது சரிதான், இருந்தாலும் அது இந்த காபீர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகிக்கிறான். நிராகரிப்போர் காபீர்கள் தான் சரியான பதில். அவர்களுக்கு 2 மதிப்பெண்கள். இது டி குரூப்புக்குள்ள பதில இ குரூப் சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசி கேள்வி இ குரூப்புக்கான கேள்வி. மறுமை நாளில் நிராகரிப்போரின் முகங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கேள்வி இன்னொருக்க சொல்றேன், அவசரப்படக்கூடாது. தப்பா சொல்லிட்டீங்கன்னா கேள்வி அங்க பாஸ் ஆயிரும். மறுமை நாளில் நிராகரிப்போரின் முகங்கள் எவ்வாறு இருக்கும்? கருத்து விடும். கருத்து கெட்டுவிடும். கருத்து கட்டு விடுங்கிறது இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. ஓரளவுக்கு சரிதான். பொழுத்துவிடும். கெட்டு விடுங்கிறது சரியான வார்த்தை. அதாவது நிறம் பேதலித்து கெட்டுவிடும். கருத்து விடுங்கிறது ஏற்கனவே சரியான பதில் தான். அதனால அதுக்கு அவங்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கி வரலாம். இப்போ அனைத்து சுற்றுகளும் முடிந்து விட்டன. இப்பொழுது ஒவ்வொரு குழுவினுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க. ஏ 11, பி 11, சி 10, டி 8, இ 10. 11, 10, 8, 10. சரி, இப்போ ஏ குரூப்பும் பி குரூப்பும் 11 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இப்போ அதுல யாரு வின்னர் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி. இதுல வந்து யாருனாலும் சொல்லலாம். ஏ பி தெரிஞ்சவங்க டக்குனு எந்திரிச்சிடணும். சரியா? கை தூக்கினாலும் போதும். யார் முதல்ல கை தூக்குறாங்களோ அவங்கள தான் பதில் சொல்லப்படும். ஒருவேளை தவறா சொல்லியாச்சுன்னா அந்த கேள்வி அடுத்த குழுக்கு போகும். வழிகேட்டில் இல்லாதவர்கள் யார்? கை தூக்கிட்டாப்ல சொல்லி ஆகணும். அல்லாவை நம்புவர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவனையே சார்ந்து இருப்பவர்கள். சரியான பதில். பி குரூப்புக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அப்ப அவங்க தான் 13 மார்க் எடுத்திருக்காங்க. பி குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் வந்து ஏ குரூப், தேர்ட் பிரைஸுக்கு வந்து அதுல 3 குரூப் வருது. அப்படின்னா 2 பேரா? சியும் டியும் இயும் சி இ 2 பேரும் 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படும். யாரு தெரியுதோ அவங்க நினைச்சு உடனே கையை தூக்கணும். சரியா? கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி, நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. எந்த வேதனை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்கள் என்று ஒரு மலையை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எந்த வேதனை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்கள் என்று ஒரு மலையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். முதல்ல கை தூக்குறது யாரு? யார் முதல்ல கை தூக்குனா? கல்மலை. கல்மலை என்பது சரியான பதில். அதனால அவர்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அப்ப 3வது பரிசு சி குரூப். ஜஸாக்கல்லாஹ். கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தற்போது நடந்த இந்த வினாடி வினா போட்டியில
முதல் பரிசு பி குரூப், இரண்டாவது பரிசு ஏ குரூப், மூன்றாம் பரிசு சி குரூப். சரியா? ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. நல்ல அழகான முறையில பார்த்திருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுமே. எந்த கேள்விக்குமே எல்லா, அதாவது நான் ஒரு 2-3 நாளா தொடர்ந்து கேட்கும்போது நல்ல தெளிவான முறையில சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். சூரத்துல் முல்க முழுமையாக கரைச்சு கொடுத்திருக்கிறாங்க பிள்ளைங்க. அல்லாஹ் போதுமான அல்லாஹ் தஆலா பிள்ளைங்களுக்கு சிறந்த நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை, நல்ல சிறந்த பயன்படக்கூடிய கல்வி அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. வாங்கம்மா. ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.